வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது சுக்கிரன் உச்சம் பெறுவதால் எந்த ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜாக்போட் அடிக்க போகிறது. எதிர்பார்ப்பதை விட மோகமான நன்மை. சுக்கிரன் உச்சபலம் பெறக்கூடிய வேளையில் யாருக்கு அதிக யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது, எந்த ராசிக்காரர்கள் மிக சிறப்பான பலன்களை பெற போகிறார்கள், ஒவ்வொரு ராசிக்கும் சுக்கிரன் உச்சபலம் பெறுவதால் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக சுக்கிரன் இந்த வேளையில் உச்சபலம் பெறுவதால் பொதுவாகவே அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நிறைந்த நன்மை கிடைக்க இருக்கிறது. இந்த வீடியோ பதிவில் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக பார்க்கலாம். நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சாதகமாக எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அமைகின்றது என்பதையும் விரிவாக பார்க்கலாம். பொதுவாக சுக்கிரன் என்பவர் சுகம், செல்வம், காதல், திருமணம், அழகு, கலை மற்றும் அரசியல் இவற்றின் காரகனாக பார்க்கப்படுகிறார். அவர் உச்சபலம் பெறுவதால் இவை அனைத்திலுமே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். வாழ்க்கையில் வசதி வாய்ப்பும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த வேளையில் மிக வலுவாக உச்சம் பெறுவதால் வாழ்வில் பல வகையில் மகிழ்ச்சி நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது அவர் மீனராசியில் உச்சபலம் பெறக்கூடிய இந்த வேளையில் அவரது சக்தி 100 மடங்கு அதிகரிக்க போகிறது. 100% அவருடைய சக்தி முழுமையாக வெளிப்படக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரன் பல காரியங்களை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்க போகிறார். பொதுவாகவே சுக்கிரன் உச்சபலம் பெறக்கூடிய வேளையில் பண வரவு அதிகரிக்கும். இந்த தருணத்தில் பண வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் தொழில், வியாபாரம் போன்ற பணிகளில் உங்களது திறன் முழுமையாக வெளிக்கொணர்வதோடு பல நல்ல வாய்ப்புகளையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கும். எனவே பண வரவு உயரும். பண வரவு கிடைக்கக்கூடிய வேளையில் 2 மிக முக்கியமான வேலைகளை செய்யலாம். ஒன்று, கடன் சார்ந்த தொல்லைகளை அடைத்து அதிலிருந்து வெளிவரலாம். எனவே கடனுக்கு வைத்த சொத்துக்களை மீட்க முடியும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய அடமானத்தில் உள்ள தங்க நகைகளை மீட்க முடியும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காணும் தருணமாக அமைகிறது. இரண்டாவதாக, முதலீடுகளாக மாற்றக்கூடிய வகையில் வீடு வாங்குதல், நிலம் வாங்குதல் போன்ற பணிகளை மேற்கொள்ள முடியும். வீடு வாங்கி புதுப்பித்தல் மற்றும் புதிய வீடு கட்டுதல் போன்ற பணிகளை இந்த தருணத்தில் செம்மையாக மாற்றிக்கொள்வதோடு வசதி வாய்ப்பையும் செல்வ செழிப்பையும் மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த தருணம் அமைய போகிறது. இந்த தருணம் என்பது முதலீடுகளாக மேற்கொள்வதால் அவையும் உங்களுடைய வருமானத்தை உயர்த்தக்கூடிய நல்ல பங்கு வகிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. இந்த தருணத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கும் தருணமாக நிச்சயமாகவே அமைய போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய புறத்தோற்றம், உங்களுடைய அழகு மேம்படுகிறது. இளம் வயதிலே அழகான முகமில்லாமல் முதுமை போன்ற ஒரு தோட்டம் பெற்றிருந்த நிலையில் தற்போது இந்த தருணத்தில் முதுமையான வயதில் கூட இளமையான அழகு பொலிவு பெறக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது. உங்களுடைய முகம் மற்றும் அழகு, உடல் ரீதியான அனைத்து விஷயங்களிலும் அதிக கவனம் செலுத்தக்கூடிய தருணமாகவும் அவற்றில் சிறப்பான பலன் பெறும் அற்புதமான வேலையாக மென்மையான கிரகமான சுக்கிரன் இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறார். செல்வ செழிப்பு, பண ரீதியான வசதி வாய்ப்பு போன்றவை இந்த தருணத்தில் அதிகரிக்கும். காதலின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த தருணத்தில் காதல் சிறப்பாக கைகூட போகிறது. காதலில் இருக்கக்கூடிய தடைகள் விலகுவது, பொதுவாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காதல் திருமணம், நல்ல வரன் கிடைத்த திருமணம் போன்றவை அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைத்து உங்களுடைய வாழ்வில் காதல் வாழ்க்கை சிறப்பாக அமைவதோடு திருமண வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. திருமணத்திற்கு பிறகு காதல் எப்படி இருந்ததோ அதே போன்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார். இயற்கையில் அது சாத்தியமற்ற ஒன்று என்று இருந்தாலும் கூட சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் காதல் வாழ்க்கை எப்படி இனிமையாக இருந்ததோ அதே போன்று திருமண வாழ்க்கையும் இனிமையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. இந்த வேளையில் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கலைத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதோடு உங்களது கிரியேட்டிவ் திறனை மேம்படுத்தி கொடுக்கிறார். இயல், இசை, நாடகம், டிசைன், அழகு என பல தொழில் ரீதியான வசதி வாய்ப்புகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்களை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான மாற்றம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகளுக்கு இனிமையான வாழ்க்கையை இந்த தருணத்தில் உறுதியாகவே சுக்கிரன் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஈர்ப்புடன் வசீகரம் கலந்த கம்பீரமான செயல்பாட்டை பெண்மணிகள் வெளிப்படுத்த முடியும். ஆண்களுக்கு நிறைந்த மாறுதலை இந்த தருணத்தில் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இப்படி பொதுவான பலன்களை கொடுக்கக்கூடிய வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். மறைமுக உதவி நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக
கிடைக்கும். வெளிநாடு சென்று வேலை பார்க்கும் யோகம் உண்டு. சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபம் பல மடங்கு உயரும். நண்பர்கள் மூலம் நிரந்தர ஆதாயம் கிடைக்கும். முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. இதோடு மட்டுமல்லாது ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது. காதல், திருமணம் கைகூடும் நல்ல வேலையாகவும் அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவு இல்லத்தில் சிறப்பாக கைகூட போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. தந்தை வழி உறவில் நல்ல முன்னேற்றம் உண்டு. சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும். 4 திசையிலும் இருந்து நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை சாதகமாக அமையும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் கடன் தீரும். மறைமுகமாக பல லாபம் இந்த தருணத்தில் உண்டு. வரி சலுகை உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் சிறப்பாக உறுதியாகவே கைகூட போகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் உண்டு. கூட்டு தொழில் யோகம் அபரிவிதமாக இந்த தருணத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. தனித்து தொழில் செய்வதை விட கூட்டு தொழிலாக செய்தால் அபரிவிதமான லாபம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலையில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. சக பணியாளர்களின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கை இனிமையாக அமையும் தருணமாக இந்த தருணம் அமைகிறது. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு கிரியேட்டிவ் துறையில் மிகப்பெரிய அளவில் சாதனை புரியக்கூடிய சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் காணக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளை அதிரடியாக சந்திக்கக்கூடிய சிறப்பான தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் பல வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சகோதரர்கள் வழியில் ஒற்றுமை நிறைவாக உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் வசதி வாய்ப்பும் ஆடம்பரமான வாய்ப்புகளை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் அமைவதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் பல சுப நிகழ்வுகள் சற்று தாராளமாக கைகூட போகிறது. அதோடு மட்டுமல்லாது பண வரவு சிறப்பாக அமையும் தருணமாக பார்க்கப்படுகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு மிக மிக சிறந்த யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மத்தில் உச்சம் பெறுவதால் செல்வம், புகழ், திருமணம் ஆகிய அனைத்தும் முழுமையாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இப்போது சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தாலும் கூட அவர் 6, 8 மற்றும் 12 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது பாவ கிரக பார்வை இருந்தால் அவர் பலன் குறையலாம். எனவே பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் சற்று கணக்கிடுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. எனவே உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் ஆகியவற்றை பதிவிடுங்கள். அதற்கான சரியான துல்லியமான பலனை நாங்கள் பதிலளிக்கிறோம். மேலும் சுக்கிரனின் பலத்தை அதிகரிக்க வேண்டும் என்றால் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து வழிபாடு மேற்கொள்ளுங்கள். மகாலட்சுமியை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது நல்லது. வெள்ளை நில பொருட்களை இன்றைய தினத்தில் தான தர்மம் கொடுப்பது மிக சிறந்த பலனை நிச்சயமாக கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க. மறக்காமல் உங்களுடைய ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். இறுதியாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திட வேண்டாம். நன்றி.